ம் வந்து அறிவை தேடி மிக ஆர்வமா காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்னோட பெரிய வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, கண்டிப்பா எல்லாரையும் நாங்களும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு உங்களையும் என்னையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமா தொடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். உண்மைதான். ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதாவது ஓஷோ அவர்கள் தம்மபதம் அப்படிங்கிற தலைப்புல பேசின 78வது ஆடியோ பதிவு பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப நுணுக்கமா அலச போறோம். பாத்தீங்கன்னா இந்த உரை முழுவதுமே மனித மனத்தோட ரகசியங்களை பத்தி தான் அதிகமா பேசுது. கரெக்ட். மனித மனம் ஏன் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே செய்யுது? இயேசுவோட கருணைக்கும் புத்தரோட கருணைக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான வித்தியாசம் என்ன? மனுஷனோட முடிவில்லாத ஆசைகள் என்ன செய்யும்? இதையெல்லாம் ஓஷோ எப்படி பாக்குறாரு அப்படிங்கறத தான் நாம விரிவா பேச போறோம். இந்த ஆடியோ பதிவை நான் முழுசா கேட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்? ஓஷோ இங்க ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் மாதிரி வறட்சியான தத்துவங்களை மட்டும் சொல்லிட்டு போல, மாறாக ரொம்ப சுவாரஸ்யமான, சில நேரங்கள்ல நம்மள உலுக்குற மாதிரி கதைகள் மூலமா மனித உளவியலை உடைச்சு காட்டுறாரு. ஆமா, அவர் சொல்ற ஒவ்வொரு கதையும் நம்ம மனசோட ஆழமான அடுக்குகளை தோண்டி எடுக்குது. மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுறாரு. அதான் அந்த மூளை ஆதாரத்துல இருக்கிற மிகப்பெரிய பலம். என்னை ரொம்ப ஈர்த்த விஷயம் என்னன்னா, ஓஷோ இந்த 78வது உரையை தொடங்கும் போதே மனித மனநிலைய 2 விதமா பிரிக்கிறாரு. அந்த பிரேயே மற்றும் ஸ்ரேயா அப்படிங்கிற கான்செப்ட் தானே? ஆமா, அதுவேதான். பிரேயே மற்றும் ஸ்ரேயா, இந்த 2 வார்த்தைகளுக்கான விளக்கத்தை அவர் சொல்ற விதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. அதாவது விழிப்புணர்வு இல்லாத ஒரு உறக்க நிலையில இருக்கிற மனிதன் எதை செய்ய விருங்குறானோ அதுதான் பிரேயே அப்படின்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. உதாரணத்துக்கு நம்ம கோவம், மத்தவங்க மேல இருக்கிற பொறாமை, பேராசை, இது எல்லாமே பிரேயே தான். ஈர்க்கப்பட்டு அதை தொடணும்னு நினைக்கும் பாத்தீங்களா, அது மாதிரிதான். ஆமா, தூரத்துல இருந்து பார்க்க அந்த நெருப்பு அழகாவும் வெளிச்சமாவும் இருக்கும். ஆனா நெருங்குனா சுட்டேரிக்கும். அதுபோலதான் இந்த பிரேய பாதையும். ஆனா மறுபுறம் விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு மனிதன் தேர்ந்தெடுப்பது ஸ்ரேயா. இந்த ஸ்ரேயா பாதை ஆரம்பத்துல ரொம்ப கடினமாவும் கசப்பாவும் தெரிஞ்சாலும் முடிவுல உண்மையான நிலையான மகிழ்ச்சியை தரும்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப சரியா இருந்தாலும் இத நடைமுறையில பின்பற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தோணுது எனக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படிங்கறதால தான் மனித குலம் தொடர்ந்து துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஓஷோ ஒரு மகாபாரத கதையை இங்க சொல்றாரு. அதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அந்த யக்ஷன் கேட்ட கேள்வி கதையா? ஆமா, அதேதான். பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ தண்ணி தேடி ஒரு ஏரிக்கரைக்கு போறாங்க. அங்க அந்த ஏரிய காவல் காக்குற ஒரு யக்ஷன் தாகத்தோட வந்த யுதிஷ்டரன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். என்ன கேள்வி அது? அந்த கேள்வி இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த உலகத்திலேயே மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு யக்ஷன் கேக்குறான். அதுக்கு யுதிஷ்டிரன் என்ன பதில் சொன்னாரு? யுதிஷ்டிரன் சொன்ன பதில் சாதாரணமானது கிடையாது. மனுஷன் தன்னோட சொந்த அனுபவங்கள்ல இருந்து எந்த ஒரு பாடத்தையும் கத்துக்கிறதே இல்ல, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பதில் சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். சொல்லுங்க. மனுஷன் தன் அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிறதே இல்லைன்னு ஒட்டுமொத்தமா எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு சூடான பாத்திரத்தை நான் தப்பா தொட்டுட்டேன்னா என் கை சுற்றும். அடுத்த தடவை அந்த பாத்திரத்தை நான் தொடமாட்டேன்ல, இதுவும் அனுபவத்துல இருந்து கத்துக்கிறது தானோ? ஓஷோ இதை எப்படி மறுக்கிறாரு? மிக சரியான கேள்வி. நீங்க சொல்றது உடல் ரீதியான பௌதீக ரீதியான கற்றல். ஒரு மிருகம் கூட நெருப்புல பட்டா திரும்ப அங்க போகாது. ஓஹோ. ஆனா யுதிஷ்டிரனும் ஓஷோவும் பேசுறது உளவியல் ரீதியான கற்றலை பத்தி, அதாவது நம்ம மனச பத்தி. நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை தடவை கோபப்பட்டிருப்பீங்க? நிறைய தடவை. கோபப்பட்டுட்டு அடடா தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சிருப்பீங்க. அந்த உறவு முறிஞ்சு போச்சேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. அது எனக்கு ஒரு சுட்டெரிக்கிற அனுபவத்தை தான் கொடுத்துச்சு. ஆனா அடுத்த முறை அதே மாதிரி ஒரு சூழல் வரும்போது அந்த பழைய அனுபவம் உங்களை தடுத்து நிறுத்துதா? இல்லையே, திரும்பவும் கோபப்படுறேன். அதுதான் விஷயம். மீண்டும் கோபப்படுறீங்க, மீண்டும் வருத்தப்படுறீங்க. கோபம் அப்படிங்கிற நெருப்பு உங்க மனச சுட்டெரிக்குதுன்னு தெரிஞ்சும் 1000 தடவை சுட்ட பிறகும் மனித மனம் திரும்ப திரும்ப அதேதான் செய்யுது. அப்போ உடல் கத்துக்குது, ஆனா மனிதனோட மனம் இன்னும் மயக்கத்திலே தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த அறியாமை அல்லது இந்த மயக்கம் தான் நெருப்பை விட ரொம்ப கொடியது. அனுபவத்திலிருந்து உளவியல் ரீதியா கத்துக்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் அந்த பிரேயா அப்படிங்கிற கவர்ச்சியான வலையில இருந்து வெளியே ஸ்ரேயா அப்படிங்கிற விழிப்புணர்வு பாதை நோக்கி நகர்றான். இதத்தான் அந்த ஆடியோல ஓஷோ அவ்வளோ அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா.
இப்போ ரொம்ப நல்லா புரியுது. நாம செய்யற தவறுகளோட வேர் எங்க இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதுக்கப்புறம் ஓஷோ ஒரு மிகப்பெரிய சற்று சர்ச்சைக்குரியதாக கூட தோணக்கூடிய ஒரு ஒப்பீட்டை முன்வைக்கிறாரு. ஆமா, இயேசு கிறிஸ்து மற்றும் கௌதம புத்தர் இவங்க 2 பேரோட கருணைய பத்தின ஒரு ஒப்பீடு. இத கேட்டப்போ உங்க எண்ணம் எப்படி இருந்துச்சு? எனக்கே பெரிய குழப்பம்தான். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு விதவையோட இறந்த மகனை புத்தர் உயிர்ப்பிக்க மறுத்துடுறாரு. ஆனா மறுபக்கம் இயேசு கிறிஸ்து பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, தொழுநோயாளிகளை குணப்படுத்தினாரு, ஏன் இறந்த லாசரஸ கூட உயிர்ப்பிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. கரெக்ட். அப்போ மேலோட்டமா பார்த்தா இயேசுதான் அதிக கருணை கொண்டவரா நமக்கு தெரியறாரு. புத்தர் ஏன் அப்படி செஞ்சாருங்கிற கேள்வி எனக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. இத மேலோட்டமா பார்க்கும்போது யாருக்குமே அப்படி தோன்றுவது இயல்புதான். ஆனா ஓஷோ இத ரொம்ப நுட்பமா பகுப்பாய்வு செய்றாரு. எப்படி? புத்தர் செஞ்சது வெறும் கருணை இல்ல, அது மகா கருணை அப்படின்னு சொல்றாரு. இத விளக்க அவர் கிசா கோதமி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதைய சொல்றாரு. அந்த கடுகு வாங்குற கதையா? ஆமா. அந்த பெண்ணோட ஒரே மகன் இறந்துடுறான். அந்த துயரத்தை தாங்க முடியாம தன் மகனோட சடலத்தை தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டே புத்தர்கிட்ட ஓடி வரா. என் மகனை எப்படியாவது உசுர்ப்பிச்சு கொடுங்கன்னு அவரோட கால்ல விழுந்து கெஞ்சிரா. அப்ப புத்தர் அவளை பார்த்து, கண்டிப்பா உயிர்ப்பிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாரும் இதுவரைக்கும் இறக்காத ஒரு வீட்ல இருந்து கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அந்த பெண்ணும் புத்தரோட வார்த்தைகளை முழுசா நம்பி எப்படியாவது மகனை காப்பாத்திரலாங்கிற பதபதப்போட வீடு வீடா ஓடுறா. அந்த ஒரு சூழலை நினைச்சு பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவ ஊர் முழுக்க ஓடுறா. ஏழைகளோட குடிசைகள்ல இருந்து பணக்காரங்களோட மாளிகைகள் வரைக்கும் எல்லா கதவுகளையும் தட்டுறா. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் அவளுக்கு என்ன பதில் கிடைச்சது? நாங்க கடுகு தரோம், ஆனா எங்க வீட்ல போன வருஷம் என் அப்பா இருந்தாரு, என் குழந்தை இறந்துச்சே அப்படிங்கிற பதில் தான் வருது. அந்த நாளோட முடிவுல கதிரவன் மறையிற நேரத்துக்குள்ள அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கசப்பான உண்மை ரொம்ப ஆழமா உரைக்குது. மரணம் அப்படிங்கிறது அவளுக்கு மட்டும் வந்த ஒரு துயரம் கிடையாது, அது இந்த உலகத்தோட தவிர்க்க முடியாத ஒரு இயல்பு அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. அப்போ அவ தன் மகனோட உடலை தகனம் செஞ்சுட்டு அமைதியா புத்தர்கிட்ட திரும்பி வந்து தத்துவார்த்தமான விழிப்புணர்வை கேக்குறா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை புத்தர் அவளோட மகனை திரும்ப உயிர்ப்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த மகன் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருப்பான், அதுக்கப்புறம் திரும்பவும் இறந்திருப்பான். ஆமா, அந்த பெண்ணுக்கும் மறுபடியும் அதே துயரம் தானே வந்திருக்கும். ஆமா. ஆனா புத்தர் அந்த தற்காலிகமான ஒரு ஆறுதல் அவளுக்கு கொடுக்காம, மரணம் அப்படிங்கிற நிதர்சனத்தை அவளுக்கு புரிய வச்சு அவளை ஒரு நிரந்தரமான ஒரு விழிப்புணர்வுக்கு, அதாவது ஸ்ரேய நிலைக்கு கூட்டிட்டு போனாரு. நோயை குணப்படுத்துறதை விட அறியாமையை குணப்படுத்துறது தான் மகா கருணை. எக்ஸாக்ட்லி, அதுதான் மகா கருணை. இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வருது. அப்படி என்றால் இயேசு செஞ்சது தவறா அல்லது அது கருணையே இல்லையா? இல்ல, இயேசு செஞ்சது தவறுன்னு ஓஷோ இங்க எங்கேயுமே சொல்லல. இயேசு செஞ்சது கருணை. அதுல அளவற்ற அன்பும் இரக்கமும் கண்டிப்பா இருந்துச்சு. அவர் நோயாளிகளை குணப்படுத்தினாரு. ஆனா ஓஷோ எழுப்புற ஆழமான கேள்வி இதுதான். அந்த உடலும் ஒரு நாள் இறக்கதான போகுது. பார்வை கிடைச்சவன் என்ன நிரந்தரமாவா வாழப் போறான்? கண்டிப்பா இல்ல. அந்த உடல் ரீதியான குணப்படுத்துதல் மனிதனோட ஆன்மாவை எந்த விதத்திலையும் மேம்படுத்தாது. இங்கதான் ஓஷோ சூஃபிகள் சொல்ற ஒரு அதிரடியான கதைய விவரிக்கிறாரு. ஆமா, அந்த கதை மனித இயல்போட இருந்த பக்கத்தை ரொம்ப பச்சையா நமக்கு காட்டுது. அந்த கதை உங்களை சிந்திக்க வச்சதா? ரொம்பவே சிந்திக்க வச்சது. அதாவது இயேசு ஒரு கிராமத்தின் வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு குடிகாரன் சாக்கடையில விழுந்து கிடக்குறான். அவனோட வாழ்க்கை முற்றிலுமா சீரழிஞ்சு கிடக்குது. இயேசு அவனை எழுப்பி ஏன் இப்படி உன் வாழ்க்கைய வீணாக்குறன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஏன் நான் செத்து கிடந்தேன், நீங்க தான் என்ன உயிர்ப்பிச்சிங்க. ஆனா இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை, எதற்காக வாழ்றேனே தெரியல. அந்த வெற்றிடத்து நிரப்பதான் நான் குடிக்கிறேன்னு சொல்றான். இது ஒரு பக்கம். அடுத்து இயேசு இன்னொருத்தனை பாக்குறாரு. அவன் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி காமத்தோட போயிட்டு இருக்கான். ஏசு அவனை கண்டிச்சதும் அவன் சொல்றான், நான் பிறவிலேயே குருடனா இருந்தேன், நீங்க தான் எனக்கு பார்வை கொடுத்தீங்க. இப்போ பார்வை வந்ததும் இந்த உலகத்தோட கவர்ச்சிகள் என்ன ரொம்ப இழுக்குது. என்னால இதை கட்டுப்படுத்தவே முடியல. இது தவறுனா என்ன மறுபடியும் குருடனாக்கிடுங்கன்னு கேட்கறான். மூணாவதா ஒருத்தன் ஒரு மரத்துல கயிறு கட்டி தூக்கு போட்டு தற்கொலை செய்ய போறான். அவன் இயேசுவ பார்த்ததும் பதறி போய், தயவு செஞ்சு நான் இறந்ததும் என்ன மறுபடியும் உயிர்ப்பிச்சு விடாதீங்க, இந்த வாழ்க்கையே எனக்கு போர் அடிச்சிருச்சு, என்னால இந்த துயரங்களை தாங்க முடியலன்னு சொல்றான். இந்த கதை நிஜமாவே எனக்கு கொடுத்த அதிர்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த கதை நம்மள நிலைக்குலைய செய்யறதுக்கு காரணமே இது அப்பட்டமான ஒரு உண்மைய பேசுறதுனால தான். வெறும் வாழ்க்கையை கொடுக்கறதோ ஒரு மனிதனோட உடல் குறைகளை போக்குறதோ அவனோட அடிப்படை பிரச்சனையை தீர்க்காது அப்படிங்கறத இது காட்டுது. ஆமா,
அந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் தேவை, ஒரு விழிப்புணர்வு தேவை. இத நாம எந்த காலத்துல எந்த சூழல்ல அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பின்னணியில வச்சு பார்க்கணும். அது என்ன பின்னணி? இப்போ இயேசு யார்கிட்ட பேசினாரு? மீன் பிடிக்கிறவங்க, அன்றாட கூலி வேலை செய்றவங்கன்னு எந்தவித ஆன்மீக பின்னணியும் இல்லாத மிக சாதாரண மக்கள் கிட்ட பேசினாரு. ஓஹோ. ஒரு ஆரம்ப பள்ளி மாணவனுக்கு எப்படி பாடம் எடுக்கணுமோ அப்படி அவங்களுக்கு புரியற மொழியில அவங்களுக்கு தேவையான அற்புதங்களை அவர் செஞ்சாரு. ஆனா புத்தர் பலாயிரம் வருஷங்களா உபநிடதங்கள், வேதங்கள்னு ஆன்மீக தேடல்ல உரிய பல்கலைக்கழக மாணவர்கள் மாதிரி இருக்கிற ஒரு முதிர்ச்சியான சமூகத்துக்கிட்ட பேசினாரு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் புத்தரோட போதனைகள் நேரடியாகவே தத்துவார்த்தமாகவும் விழிப்புணர்வு நோக்கியும் இருந்துச்சு. 2 பேருமே அவங்களோட பார்வையாளர்களோட நிலைய பொறுத்து தான் செயல்பட்டிருக்காங்க. ஆமா, இது உண்மையாகவே ஒரு புதிய திறப்ப நமக்கு கொடுக்குது. அந்த சூஃபி கதையில தற்கொலை செய்ய முயன்ற மனுஷனை பத்தி யோசிக்கும்போது புத்தரோட இன்னொரு பிரபலமான வாசகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கை ஒரு துன்பம் அப்படிங்கிற அந்த வாசகமா? அதேதான். வாழ்க்கையே ஒரு துன்பம் அப்படின்னு புத்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அது துயரங்களால நிறைஞ்சதுங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஆனா அது ஏன் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இல்ல? ஏன் நாம ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறது இல்ல? இந்த இடத்துலதான் ஓஷோ ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றாரு. நீங்க ஒரு ரயில் பெட்டிகளுக்கு நடுவுல பஃபர் இருக்கிறத பாத்திருப்பீங்க, அல்லது கார் சக்கரங்கள்ல இருக்கிற ஸ்பிரிங் அமைப்பு பாத்திருப்பீங்க. ஆமா, வண்டி கரடுமுரடான பாதையில போகும்போது அந்த அதிர்ச்சிகளை உள்ள உட்கார்ந்துருக்கிறவங்கள நேரடியாக தாக்காம இருக்கிறதுக்காக அது இருக்கு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வர்ற பெருந்துயரங்கள் நம்மள நேரடியாக தாக்கி கொன்னுடாம தடுத்து நிறுத்துறது நமது நம்பிக்கைகளும் நம்ம கனவுகளும் தானா? அதாவது இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும், நாளைக்கு எனக்கு நல்ல துணை கிடைச்சிடும், நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த நாளைய பத்தின நம்பிக்கை தான் நம்ம மனசோட ஸ்பிரிங். ஆமா, இந்த ஸ்பிரிங் இருக்கிறதுனால தான் நாம வாழ்க்கையோட மரண அடிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு முட்டாள்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஓஷோ சொல்றாரு. இத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. பயமா இருந்தாலும் அதுதான் நிதர்சனம். மனித மனம் எப்படி தொடர்ந்து அந்த ஸ்பிரிங்க வச்சு தன்னைத்தானே ஏமாத்திக்குது அப்படிங்கறத விளக்க முல்லா நஸ்ருத்தீனோட கதைய ஓஷோ இங்க சுட்டி காட்டுறாரு. முல்லா நஸ்ருத்தீன் கதையா? அது எப்பவுமே நகைச்சுவையா இருக்குமே. ஆமா, நஸ்ருடீனோட மனைவி இறந்துடுறா. அவ உசுரோட இருந்த வரைக்கும் அவளோட தொல்லையால ரொம்ப அவதிப்பட்ட நஸ்ருதீன் தன் நண்பர்கள் கிட்ட ஒரு சத்தியம் செய்றான். என்ன சத்தியம்? அப்பாடா, இனி எனக்கு திருமணமே வேண்டாம், என் வாழ்நாள நான் ரொம்ப நிம்மதியா கழிக்க போறேன்னு சொல்றான். நண்பர்களும் அவனோட முடிவை பாராட்டுறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா 3 மாசத்துல மறுபடியும் தனக்கு ஒரு பொண்ண தேட ஆரம்பிச்சிடுறான். உடனே நண்பர்கள் அதிர்ச்சியாகி அவனை கேலி செஞ்சப்போ அவன் ரொம்ப சாதாரணமா சொல்றான், எல்லா பெண்களும் என் முதல் மனைவி மாதிரி இருக்க மாட்டாங்க, இந்த முறை எனக்கு அமைய போற பெண் ரொம்ப நல்லவளா இருப்பா அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, அவனோட கடந்த கால அனுபவம் முழுக்க முழுக்க கசப்பா இருந்தாலும் அவனோட நம்பிக்கை எப்படி அவனோட சொந்த அனுபவத்தையே தோற்கடிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நகைச்சுவையான ஆனா ரொம்ப ஆழமான உளவியல் உதாரணம். இந்த நம்பிக்கையை தான் நம்மள தொடர்ந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓட வைக்குது. அந்த எலிப்பொறிக்குள்ள இருக்கிற சக்கரம் மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா, ஆனா இப்படி ஓடுறது எதற்காக? மனிதனோட இந்த முடிவற்ற ஆசையத்தான் புத்தர் திருஷ்ணா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த திருஷ்ணா அல்லது முடிவற்ற ஆசை அப்படிங்கறத விளக்க ஓஷோ ஒரு பிச்சைக்காரனோட கதையை சொல்றாரு. ஒரு பிச்சைக்காரன் மன்னர்கிட்ட சவால் விடுற கதையா? ஆமா, ஒரு பிச்சைக்காரன் ஒரு மன்னர்கிட்ட மன்னா, நான் கேட்கறத உங்களால கொடுக்க முடியுமான்னு சவால் விடுறான். மன்னரும் பெரிய அகங்காரத்தோட ஏன் நாட்டுல இல்லாத செல்வமா சொல், உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. பிச்சைக்காரன் தன் கையில இருக்கிற சின்ன பிச்சை பாத்திரத்தை காட்டி, இந்த சிறிய பாத்திரத்தை உங்க செல்வத்தால நிரப்பி கொடுங்க, அது போதுன்னு சொல்றான். மன்னரும் சிரிச்சுக்கிட்டே வைரங்களையும் தங்க நாணயங்களையும் அந்த பாத்திரத்துல கொட்ட சொல்றாரு. ஆனா உள்ள போட போட அந்த செல்வங்கள் மாயமா மறைஞ்சுகிட்டே இருக்கு. மன்னரோட கருவூலமே காலியாகுது, ஆனா அந்த பாத்திரம் நிறையவே இல்ல. கடைசியில மன்னர் தன் அகம்பாவம் அழிஞ்சு அந்த பிச்சைக்காரனோட கால்ல விழுந்து, என்ன மன்னிச்சிடு, இந்த பாத்திரத்தோட ரகசியம் என்ன, இது எதால செய்யப்பட்டதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சிரிக்காம சொல்றான், இது சாதாரண மரத்தாலோ இரும்பாலோ செய்யப்பட்ட பாத்திரம் கிடையாது, இது மனிதனோட மனசால மனிதனோட முடிவற்ற ஆசையால செய்யப்பட்டது, இதை இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த செல்வத்தை கொட்டினாலும் நிரப்பவே முடியாதுன்னு சொல்றான். இந்த கதை ரொம்ப ஆழமா மனசுல இறங்குது. ஏன்னா இது ஏதோ ஒரு பழைய கற்பனை கதை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்முன்னே நடக்கிற நிஜம். அந்த பிச்சை பாத்திரம் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. உண்மைதான். ஓஷோ இதுக்காக ஒரு நிஜ உலக உதாரணத்தையே சொல்றாரு. ஆண்ட்ரூ கார்னெகி அப்படிங்கிற உலகத்தோட மாபெரும் தொழிலதிபர், அவரோட உதாரணம் அது. அவர் ஒரு மிக ஏழை குடும்பத்துல பிறந்து தன்னோட உழைப்பால அந்த காலத்திலே பில்லியன் கணக்குல சம்பாதிச்ச மனிதர் இல்லையா?
ஆமா, $10 பில்லியன் சம்பாதிச்ச மனிதர் அவர். அவர் தான் மரணப்படுக்கையில இருக்கும்போது அவரை பார்க்க வந்த ஒரு நண்பர் கேட்கிறாரு, நீங்க உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர், நீங்க ரொம்ப திருப்தியா முழுமையா உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டீங்க இல்லையான்னு கேக்குறார். அதுக்கு கார்னெகி சொன்ன பதில் தான் எல்லாரையும் உறைந்து போக வச்சுது. ஆமா, அவர் சொல்றாரு, இல்ல, நான் பெரும் அதிருப்தியில தான் சாகுறேன். ஏன்னா நான் $100 பில்லியன் சேர்க்க திட்டமிட்டு இருந்தேன். ஆனா 10 பில்லியனிலே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஏமாற்றத்துல தான் நான் இறக்குறேன்னு சொல்லறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. $10 பில்லியன் இருந்தும் ஒரு மனிதனோட மனம் நிறையல அப்படின்னா, நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அடுத்த பதவி உயர்வோ இல்ல அடுத்த பெரிய வீடோ நம்மள முழுமையாக்கிடுமா? அதுதான் அந்த பிச்சை பாத்திரம். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த முடிவற்ற ஆசையும் அது நிறைவேறாத போது வர்ற ஏமாற்றமும் தான் மனிதனோட எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர். எதிர்பார்ப்புகள் உடையறப்போ துயரம் பிறக்குது. சரி, அப்போ இந்த துயரங்களை நாம எப்படி எதிர்கொள்றது? நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாம வர்ற சோகங்களை நாம மறைக்கணுமா இல்ல வெளிப்படுத்தணுமா? ஓஷோ இத ரொம்ப தர்க்க ரீதியா அணுகுறாரு. அவர் துயரத்தை நம்ம ஓட்டுற சைக்கிள் கூப்பிடுறாரு இல்லையா? ஆமா, நீங்க ஒரு சைக்கிளை ஓட்டுறீங்க, திடீர்னு நீங்க பெடல் செய்யறத நிறுத்தினா என்ன ஆகும்? சைக்கிள் கொஞ்ச தூரம் போயிட்டு தானாவே சாஞ்சு நின்னுடும். அதே போலதான் நாம தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஆற்றலை கொடுக்கறதுனால தான் துயரம் நீடிக்குது. நாம எப்பவுமே நம்ம துயரத்துக்கான காரணத்தை மத்தவங்க மேலதானே சுமத்துறோம். என் கணவனால தான் நான் கஷ்டப்படுறேன், என் மனைவியால தான் எனக்கு இந்த நிலை, என் பிள்ளைங்க என்ன கவனிக்கல அப்படின்னு. மத்தவங்க கிட்ட நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிற வரைக்கும் நீங்க சைக்கிளை பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஓஷோ இன்னொரு அருமையான உதாரணத்தை கொடுக்கறாரு. மரக்கிளை உதாரணம். ஆமா, நீங்க ஒரு மரத்தடியில நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு பலத்த காற்று வீசுது, மரத்தோட ஒரு பெரிய கிளை உங்க தலையில விழுந்து வலிக்குது, ரத்தம் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க அந்த மரத்து மேல கோவப்படுவீங்களா? இந்த மரம் என்னைய பார்த்து திட்டமிட்டு அடிச்சிடுச்சுன்னு துயரப்படுவோமா? மாட்டோம். சரி, காத்து அடிச்சுது, இயற்கை கிழ விழுந்துருச்சுன்னு கடந்து போயிடுவோம். காயத்துக்கு மருந்து போடுவீங்க, வலி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள துயரமும் வஞ்சமும் இருக்காது. அதுவே ஒரு மனிதன் அதே மரக்கிளையை எடுத்து உங்க தலையில அடிச்சா நீங்க பயங்கரமா கோவப்படுவீங்க, பல வருஷங்களுக்கு அந்த துயரத்தை சுமப்பீங்க. ஏன்? ரெண்டுமே அதே மரக்கிளை தான், ரெண்டுமே அதே வலியை தான் கொடுத்துச்சு. ஆனா ஒரு மனிதன் அடிக்கும் பொழுது மட்டும் ஏன் துயரம் வருது? ஏன்னா அந்த மனுஷன் அப்படி செய்ய மாட்டான்னு ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சிருக்கோம். அந்த மனுஷன் மேல நாம ஒரு எண்ணத்தை வச்சிருக்கோம். மரத்துக்கிட்ட நாம எதையும் எதிர்பார்க்கல. எங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கதான் துயரம் பிறக்குது. மிக சரியான அவதானிப்பு. இப்போ ஒருத்தனுக்கு ஆழ்ந்த துயரம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அதை என்ன செய்யறது? ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த துயரத்தோட ஆணிவேரை புரிஞ்சுக்கிட்டு இது என் எதிர்பார்ப்பால வந்துச்சுன்னு விழிப்புணர்வு அடைகிறது தான் மிக உயர்ந்த நிலை. ஆனா அந்த தத்துவ நிலை எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே. அப்படி முடியாத பட்சத்துல ஒருபோதும் துயரத்தை உள்ளே அடக்கி வைக்க கூடாது, அதை முழுமையா வெளிப்படுத்தி அழுது தீர்த்திடணும்னு சொல்றாரு. இத அவர் உயிரியல் மற்றும் சமூகவியல் ரீதியா விளக்குறாரு. பெண்கள் தங்களோட துயரங்களை ரொம்ப எளிதா அழுது வெளிப்படுத்திடுறாங்க. அதனாலதான் உலக அளவுல ஆண்களை விட பெண்கள் அதிக மனவளத்தோடையும் 5-7 வருஷம் அதிக ஆயுளோடையும் வாழ்றாங்க. ஆனா ஆண்கள் என்ன செய்றாங்க? நான் ஒரு ஆண், ஆண் என்பவன் அழக்கூடாது, வலிமையா இருக்கணும் அப்படிங்கிற சமூகத்தோட போலி கௌரவத்தால, தப்பான அகங்காரத்தால தங்களோட துயரங்களை உள்ள அடக்கி வைக்கிறாங்க. இதனால அந்த துயரம் உள்ளேயே விஷமா மாறுது. அதனாலதான் உலக அளவுல ஆண்களே அதிகமா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அதிகமா இதய நோய்களால பாதிக்கப்படுறாங்க. துயரத்தை அடக்கி வைக்கிறதோட ஆபத்தை விளக்க ஓஷோ ஒரு பேராசிரியரோட மனைவியோட கதையை சொல்றாரு. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பேராசிரியரான கணவன் மாரடைப்பால இறந்துடுறான். அந்த பெண் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. அவ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. ஊரே அவளை பார்த்து கணவன் இறந்தாலும் எவ்வளோ தைரியமா உறுதியா இருக்க அந்த பொண்ணுன்னு பாராட்டுச்சு. ஆனா அந்த பாராட்டு அவளுக்கு என்ன கொடுத்துச்சு? கொஞ்சம் மாசத்திலேயே அவளுக்கு ஹிஸ்டீரியா அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி நோய் வந்துருச்சு. திடீர்னு மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சா. எத்தனையோ டாக்டர்களை பார்த்தும் அவளை குணப்படுத்தவே முடியல. இறுதியா அவளை ஓஷோ கிட்ட கூட்டிட்டு வந்தப்போ அவர் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. அவர் சொன்ன ஒரே தீர்வு, இந்த சமுதாயத்தோட பார்வைய மறந்துட்டு கதறி அழு அப்படிங்கிறதுதான். அவளை ஒரு அறையில தனிமையில விட்டு அழ சொன்னாரு. அடுத்த 3 நாட்கள் அவ ஒரு சின்ன குழந்தைய போல எல்லாத்தையும் மறந்து தன் அகங்காரத்தை விட்டுட்டு கதறி அழுதா. அவளோட அடக்கி வைக்கப்பட்ட அந்த பெருந்துயரம் கண்ணீரா கோபமா வலியா வெளியேறுச்சு. 3ஆவது நாள் அவ அறைய விட்டு வெளியே வந்தப்போ அவ முகம் அவ்ளோ தெளிவடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஹிஸ்டீரியா நோய வரல.
அதனால துயரத்தை ஒருபோதும் அடக்கி வைக்காதீங்க. ஆனா ஓஷோ இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. வெறும் கண்ணீரோட நிறுத்திடக்கூடாது. துயரத்தை அழுது வெளிப்படுத்துற அதே நேரத்துல உங்க மனசோட ஒரு ஓரத்துல விழிப்புணர்வோட இருங்க. எனக்கு ஏன் இந்த துயரம் வந்துச்சு, எந்த அதீத எதிர்பார்ப்பு என்னை இந்த நிலைக்கு தள்ளுச்சுன்னு உங்களையே கூர்ந்து கவனிங்க. அந்த புரிதலே, அந்த விழிப்புணர்வே உங்களுக்கு நிரந்தர தீர்வு தரும். கண்டிப்பா. இந்த உரை முழுவதுமே நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்குது. விழிப்புணர்வற்று கவர்ச்சியான பிரே அப்படிங்கிற பாதையிலிருந்து விலகி தற்காலிக கசப்பை கொடுத்தாலும் உண்மையான மகிழ்ச்சியை தரும் ஸ்ரேயா அப்படிங்கிற விழிப்புணர்வு பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதே போல இயேசுவோட இரக்கத்துக்கும் மரணத்தோட நிதர்சனத்தை புரிய வச்ச புத்தரோட மகா கருணைக்கும் உள்ள வித்தியாசத்தின் வழியா உண்மையான கருணை எதுன்னு பார்த்தோம். மனித ஆசை அப்படிங்கிறது ஒருபோது நிரப்பவே முடியாத ஒரு பிச்சை பாத்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம துயரங்களை அடக்கி வைக்காம வெளிப்படுத்தி பின் விழிப்புணர்வோடு அதை அணுகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். இறுதியா ஓஷோ ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு அற்புதமான பிரார்த்தனையை சுட்டி காட்டுறாரு. இது சாதாரணமான ஒரு பிரார்த்தனை கிடையாது. என் உள்ளத்தை மேம்படுத்து, என் அகத்தை மலரச் செய் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையா? அந்த பிரார்த்தனைய ஓஷோ எப்படி பாக்குறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. பலர் நினைக்கிறாங்க நாம கோவிலுக்கோ தேவாலயத்துக்கோ போய் பிரார்த்தனை செஞ்சா கடவுள் நம்மள மாத்துவார் அல்லது நம்ம பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, பிரார்த்தனை அப்படிங்கிறது கடவுளை மாத்துறதுக்காகவோ உங்க சூழ்நிலைகளை மாத்துறதுக்காகவோ கிடையாது. மாறாக பிரார்த்தனை செய்பவனையே உள்ளிருந்து மாற்றுவதற்காக. ரொம்ப சரி. நீங்க தொடர்ந்து தூய்மையையும் விழிப்புணர்வையும் வேண்டி பிரார்த்தனைக்கும் போது உங்களோட அந்த ஆழமான எண்ண ஓட்டமே உங்க உள்ளத்தை மேம்படுத்துது, உங்க அறியாமையை நீக்குது. எவ்வளோ ஆழமான கருத்து! உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அலசல் வெறும் தத்துவங்களை பத்தினது மட்டும் இல்ல, இது உங்க அன்றாட வாழ்க்கையை பத்தினது. ஆமா, நாம விடைபெறும் நேரம் நெருங்கிடுச்சு. ஆனா விடைபெறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. சற்று நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம இந்த உரையாடல் முழுக்க ஸ்ரேயா அப்படிங்கிற விழிப்புணர்வை நிலைய அடையணும், ஆசைகளை துறக்கணும்னு பேசணுமே. அந்த விழிப்புணர்வை அடையணும், ஆன்மீகத்துல சிறந்த விழுங்கணும்னு நீங்க நினைப்பதும் கூட உங்க பிச்சை பாத்திரத்துல நீங்க போடுற இன்னொரு புதிய ஆசைதானா? உலகியல் செல்வங்களை தேடி ஓடிய அதே மனம் இப்போ ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிற புதிய செல்வத்தை தேடி ஓடுதா? இதுவும் உங்க அகங்காரத்தோட இன்னொரு மாயதானா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆழமான தேடலை நாங்க நிறைவு செய்யறோம். உங்களோட அந்த தேடல் விழிப்புணர்வோடு அமையட்டும். நன்றி.